புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனோசிட்டிஸ் இது சார்ந்த விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக RGR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆஸ்துமா இந்த கண்டிஷன் ஒருவருக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? முதல்ல ஆஸ்துமா அப்படின்றது ஒரு நாள்பட்ட நோயாக தான் இருக்கும். ஆரம்பத்திலே ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ ஆஸ்துமா வருது அப்படின்னு சொல்கிறத யாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நாள்பட்ட ஒரு சிம்டமாக இருக்கும்போது தான் அது ஆஸ்துமா கன்வெர்ட் ஆகும். இப்போ காமனாக ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்லாம் அதுவே நம்மளுடைய பாடியோடைய இம்யூன் பவர் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுவே சரியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள்பட்ட சிம்டமாக ஒரு வாரத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்னா அது ஆஸ்துமா சிம்டம்ஸாக இருக்கலாம். நார்மல் கோல்டு அப்படின்றது ஒரு 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் இருக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு கோல்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அது அலர்ஜிக் ஆஸ்துமாவாக மாறலாம். நம்மளுடைய பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்ற ஒரு பிளட் செல்ஸ் இருக்குது. அந்த ஈஸ்னோஃபில்லோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் போது நமக்கு நார்மலான ஒரு கோல்டு வர ஆரம்பிக்கும். அலர்ஜிக் டஸ்ட் அலர்ஜி வர ஆரம்பிக்கும். காமனான ஒரு கோல்டு வரும். அலர்ஜிக் ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நமக்கு கோல்டுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுவே நாள்பட நீடிச்சு இருக்கும்போது அது நமக்கு அலர்ஜிக் ஆஸ்துமாவாக மாற ஆரம்பிக்கும். அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படின்றது இந்த டஸ்ட் அலர்ஜினால் உருவாகிறது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது ஆஸ்துமா உருவாகிறதுக்கு. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் மூலமாக கூட அந்த ஆஸ்துமா கண்டிஷன் வர ஆரம்பிக்குது. நாள்பட 15-20 வருஷத்துக்கு மேலே இந்த வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ரோமங்கள் கூட நம்ம மூக்கின் மூலமாக சுவாசிக்கும் போது அதனால கூட டஸ்ட் அலர்ஜியை காஸ் பண்ணலாம். இது தவிர தொடர்ச்சியாக கோல்டுலேயே இருக்கவங்களுக்கு 24 மணி நேரமும் ஏசி காற்றே முகத்தில் படுற மாதிரி இருக்கவங்களுக்கு, சில்லுன்னு யாரை எப்போவுமே சுவாசிக்கிறவங்களுக்கு, காலையில் எழுந்தோடனே பனியில் போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி நாள்பட இருக்காங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக ஆஸ்துமாவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விவசாயிகளுக்கு கூட ஆஸ்துமா தொந்தரவுகள் வரலாம். அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் ஆக்குபேஷனல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்க அந்த டஸ்டெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டினியூஸாக அவங்க இன்ஹேல் பண்ணும்போது அவங்களுக்கும் ஆஸ்துமா தொந்தரவுகள் வரலாம். அது மட்டும் கிடையாது, அந்த பூக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மகரந்த துகள்கள், அந்த தொடர்ச்சியாக அந்த மகரந்த துகள்களை சுவாசிச்சுட்டே இருக்கும்போது அதுவுமே ஒரு நாள்பட்ட டஸ்ட் அலர்ஜியை காஸ் பண்ணும். அதனாலேயும் கூட ஆஸ்துமா தொந்தரவுகள் வரலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலே நிறைய வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ எது இருந்தாலுமே இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வரலாம். ஆரம்பத்தில் நார்மலான ஒரு கோல்டில் என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரியான மைல்டான ஒரு கோல்டு, ரைனைட்டிஸ், ரன்னிங் நோஸ் இருக்கும், இருமல் இருக்கும், ரொம்ப ஒரு நார்மலாக தான் இருக்கும். அது பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பர்சிஸ்டன்ட் ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷனில் கண்டினியூஸாக அவங்களுக்கு வீசிங் வர ஆரம்பிக்கும். வீசிங் அப்படின்றது தான் ஆஸ்துமா. நமக்கு எப்படி நமக்கு ஒரு மூச்சு விடும்போது சவுண்டு இல்லாமல் இருக்கோ, ஆஸ்துமா கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கே அந்த சவுண்டு கேட்கும். நம்ம விடக்கூடிய அந்த மூச்சோட சவுண்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கே கேட்கும். அந்த விசில் சவுண்டில் கேட்கும். வீசிங் அப்படின்னாலே அந்த மியூசிக்கல் சவுண்டு தான். உள்ளே இழுத்து விடக்கூடிய அந்த காற்று நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஏர் பாத்வேஸ் வழியாக பாஸ் ஆகும்போது ரொம்ப குறுகலான ஒரு டியூப்பில் எப்படி காற்று நம்ம உள்ளே இழுத்து விடுறோமோ அதே மாதிரியான சவுண்டு தான் வெளியில் கேட்கும். அந்த மியூசிக்கல் சவுண்டை தான் வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் ஏர் பாத்வேஸ், ஏர்வேஸ் எல்லாமே சுருங்கிறது தான். நம்ம மூக்கில் இருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராங்கஸ், பிராங்கியோலஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சின்ன சின்ன டியூப்ஸ் மூலமாக திராட்சை கொத்து மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நம்மளுடைய நுரையீரல் இருக்கும். அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி உள்பகுதியில் ஃபுல்லாக மியூக்கஸ் போய் செடிமெண்ட் ஆகுறதுனால அந்த ஏர் பாத்வேஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குது. உள்பகுதியோட அளவு குறுக ஆரம்பிக்குது. அதன் மூலமாக நமக்கு காற்று இழுத்து உள்ளே விடும்போது அந்த வீசிங் சவுண்டு கேட்குறது, அதை வெளியில் தள்ளுறதுக்காக இருமல் வர்றது, கண்டினியூஸாக ரன்னிங் நோஸ் இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸாக தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சு நாள்பட்ட ஒரு தொந்தரவாக பர்சிஸ்டன்ட் ஆஸ்துமாவாக மாற ஆரம்பிக்குது.
ஓகே டாக்டர், ஆஸ்துமா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்து இன்ஹேலர் எடுப்பாங்க, நெபுலைசர் வந்து அடிக்கடி எடுக்கிற பேஷண்ட்ஸை பார்க்க முடியுது. இது வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக ரிவர்ஸ் பண்ணலாம். நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்திங்கன்னா இரைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து இதை சொல்லலாம். நம்ம சித்தர்கள் வந்து நம்மளுடைய நாடி நடைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வகையான இரைப்பு நோய் வந்து சொல்கிறாங்க. வலி இரைப்பு, வாத இரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்புல வாத உடம்பினர் அப்படின்ற ஒரு சில வகை இருப்பாங்க. அந்த மாதிரி வாத உடம்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்துமேட்டிக் கண்டிஷன் வாத இரைப்பு அப்படின்ற ஒரு நோயில் வந்து இருக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு பஃபோ இன்ஹேலரோ வந்து எடுத்து அந்த மியூக்கஸை வந்து அப்போதைக்கு கரைச்சி நார்மல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரைக்கும் போது அந்த ஏர்வைஸ் எல்லாமே கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். உள்ள சுருங்கி இருக்கக்கூடிய அந்த ஏர் பாத்வேஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பஃப்னாலேயோ எடுத்துக்கக்கூடிய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்னாலேயோ கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஏர்வேஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா விரிவடைஞ்ச நிலைமையில் இருக்கும். மூச்சு நல்லா இழுத்து விடும்போது ஃப்ரீயாக போயிட்டு வரும். இதுவே கண்டினியூஸாக நமக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியாது. அதை யூஸ் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். திருப்பியும் அதே நிலைமைக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைமில் இருந்து 10-15 டைம் பஃப் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நாள்பட வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகளை வச்சுட்டே இருக்கும்போது 15 டைமுக்கு மேலே கூட சில பேர் வந்து பஃபெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணும்போது அந்த நார்மலாக இருக்க ஆரம்பிக்குது, போக போக வந்து அதிகமாக ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடிய சளிச்சவை வந்து கொஞ்சம் விரிவடைய வைக்கிறது தான். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்டர்னல் தெரப்பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட மியூக்கஸை வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வரும். எந்த உடம்பினருக்கு என்ன மாதிரியான வகையில் ஆஸ்துமா வந்திருக்கோ அந்த உடம்பினருக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும். இப்போ வாத இரைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத நோயினருக்கு வரக்கூடிய ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு அதற்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸுமே அவங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப வந்து ஒரு பர்சிஸ்டன்ட் காஃப் இருந்துகிட்டே இருக்கும். நைட் டைமில் வந்து இருமல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நைட்லேயும் ஏர்லி மார்னிங்லேயும் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லேட் நைட்டு ஒரு 2 மணிலேருந்து காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். மூச்சு நார்மலாக தூங்கிட்டு இருக்கும்போதே மூச்சு ரொம்ப அதிகமாக வாங்க ஆரம்பிக்கும். எழுந்து உட்காந்து ஒரு 10-15 டைம் வந்து கண்டினியூஸாக இரும்புவாங்க. அந்த பர்சிஸ்டன்ட் காஃப் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறதுக்காக தான். அப்போது மைல்டாக வந்தால் ஒரு மியூக்கஸ் வந்து வெளியில் வருமே தவிர ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி வெளியில் வராது. அந்த பர்சிஸ்டன்ட் காஃபில் வந்து நைட் டைமில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த காஃபில் மைல்டாக ஒரு மியூக்கஸ் வெளியில் வந்தோடனே அந்த காஃப் வந்து சப்ரஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த வாத நோயில் வரக்கூடிய இந்த இரைப்பில் வந்து வர ஆரம்பிக்கும். இதற்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் இதற்கான சிகிச்சைகளும் கொடுக்குறோம். அதாவது இன்டர்னல் மெடிசன்ஸோடு சேர்ந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெடிசன்ஸுமே இன்டர்னல் மெடிசன்ஸுமே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாள்பட ஆஸ்துமா வந்து அதை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, காமன் கோல்டு காமன் ஃப்ளூவாக இருக்கும் போதே அது சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து சில மூலிகை மருந்துகளும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த ஆஸ்துமா கண்டிஷன் இருக்குது, இப்போது சரியாக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா இதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா ஆஸ்துமா தொந்தரவு அப்படின்றது ஒரு நாள்பட்ட தொந்தரவாக வந்து நீடிச்சு இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாவற்றையுமே வந்து பாதிக்கும். ஏன்னா அந்த ஆஸ்துமாவில் வந்து மெயினான ஒரு சிம்டமே பார்த்திங்கன்னா காஃபும் அந்த செஸ்ட் டைட்னஸ் மட்டும்தான். செஸ்ட் டைட்னஸ் அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு நெஞ்சு பகுதியில் ஒரு இறுக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது நைட் டைமில் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். நல்லா படுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிவியராக தெரிய ஆரம்பிக்கும். படுக்கவே முடியாது, சாஞ்சு உட்காந்தே தூங்குவாங்க சில பேர். குழந்தைங்களே பார்த்திங்கன்னா படுத்தா வந்து இருமல் ஜாஸ்தி ஆகும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதனால உட்காந்துட்டே தூங்குவாங்க. அதே மாதிரி அதோட சிம்டம்ஸ் வந்து வர்சன் ஆகிறதுக்கு காரணமே அந்த செஸ்ட் டைட்னஸ் தான். நாள்பட அந்த ஆஸ்துமா இருந்துகிட்டே இருக்கும்போது நெஞ்சு பகுதியில் நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் முக்கியமாக இறுக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த இறுக்கத்தினால என்ன ஆகுதுன்னா மசில் டைட்னஸ்னால ரிப்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். மூச்சு வந்து ஓரளவுக்கு மேலே வந்து உள்ளே இழுத்து வெளியில் விட முடியாது. ப்ரீத் ஷார்ட்னிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். மேல் மூச்சு வாங்கும். கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ஒரு 2-3 நிமிஷம் கண்டினியூஸாக பேசினாலோ கூட அவங்களுக்கு மூச்சு ரொம்ப சிவியராக வந்து வாங்கும். மேல் மூச்சுன்றது ரொம்ப சிவியராக அந்த ஆஸ்துமேட்டிக் கண்டிஷனில் இருக்கும். அதை எல்லாவற்றையுமே முதல்ல நம்ம அந்த சளியை வந்து கரைச்சி வெளியில் எடுக்கும்போது இந்த நாள்பட்ட கோலை நெஞ்சு சளி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து கரைச்சி நார்மலுக்கு வெளியில் கொண்டு வரும்போது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர்வைஸ் எல்லாமே வந்து நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன காற்று பைகள் இருக்குது. அந்த காற்று பைகளும் வந்து நார்மலுக்கு கொண்டு வரோம். உள்ளே இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா கரைச்சி வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமா வராமலையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்யா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா?
கிருஷ்ணகிரியில பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எங்க தம்பிக்காக கேட்கறேன் மேம். என்ன வயதுமா அவருக்கு? அவங்க 18 வயசு மேம். சரிம்மா, உங்கள் கேள்வி என்னவோ கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா. மேம், என் தம்பி ஆக்சிடென்ட் ஆச்சு. சொல்லுங்கம்மா. அப்ப விழுந்ததுல அந்த இடம் ஃபுல்லா சரியாயிடுச்சு. ஆனா அதுல இருந்து அலர்ஜி மாதிரி இருக்குது, கை ஃபுல்லா சொரியாசிஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. எந்த சைடில் இருக்குமா? கை காலில் மட்டும் இருக்கா? ஆமா மேம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு? அது 2 months ஆகுது மேம். அரிப்பு இருக்கா இல்லை வெறும் பேச்சஸ் மட்டும் இருக்காமா? அலர்ஜி. ஆமா மேம், சொரியாசிஸ் மேல அரிப்பு இருக்கு. சரிம்மா, இப்போ ஒரு சைடு மட்டும் இப்போ கீழே விழுந்ததுனால சில பேருக்கு புண்ணாக இருக்கும். அந்த புண்ணை அந்த தொடர்ச்சியாக நம்ம அதை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல சில ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்சஸ் ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு அதுலேருந்து கூட சோரியாசிஸ் உருவாகலாம். அதனால வரக்கூடிய சோரியாசிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு ரேரான டைப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு காமனாக சோரியாசிஸ் அந்த பிளேக் சோரியாசிஸாக வரும். உடம்பு ஃபுல்லாகவே ஒரு சிம்டமாக தெரிய ஆரம்பிச்சு, அலர்ஜிக் ரேஷஸ் காயின் ஷேப்டு பேச்சஸாக உடம்பு ஃபுல்லாக சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். அது காமனாக வரக்கூடிய ஒரு டைப்பு. இந்த மாதிரி ரேராக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா, கீழே விழுறதுனாலையோ அடிபடுறதுனாலையோ நமக்கு வரக்கூடிய அந்த ஊண்டு சரியாகும்போது அதுலேருந்து கீலாய்ட்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். கீலாய்ட்ஸ் அப்படின்றது அதுலேருந்து ஒரு தழும்பு மாதிரி ஒரு தடிமனான அமைப்பு எக்ஸ்டர்னலாக ப்ரொட்ரூட் ஆகி வெளியில் தெரியும். அந்த மாதிரி தழும்பு மாதிரி வெளியில் வளரக்கூடிய ஒரு அமைப்பில் கீலாய்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் மாதிரியான சிம்டம்ஸை நமக்கு கொடுக்கும். முதல்ல சோரியாசிஸ் மாதிரி இருந்திருக்காது. அவங்களுக்கு அந்த ஊண்டு சரியாகி வரும்போது தோல் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய டெர்மிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆகி வெளியில் வந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இரிட்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது, மடக்கி நீட்டக்கூடிய இடங்கள்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் உருவாகும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டைப் ஒன்று தான் அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளமே. கண்டிப்பாக இதற்குமே நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். அந்த இடத்துலேருந்து வேறு வேறு இடங்களுக்கு பரவுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் முறையாக நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும்போதே அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸ்னால் பாதிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான பேர் வராங்க. இந்த மாதிரி விழுந்து அடிபட்டதுனால வரக்கூடியது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே அவங்களுடைய பாடியில் ஃபார்ம் ஆகிட்டு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே பெரிய பெரிய சொரியாசிஸ் ரேஷஸோடு வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை கொடுக்குறோம். அது என்னென்னா எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த குடல் பகுதியை கழிவு நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 80% சிம்டம்ஸ் அதிலே குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கோலன் ஹைட்ரோதெரப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில உள் மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாக இப்போ உடம்பு ஃபுல்லாக இருந்தவங்களுக்கே 3 மாத சிகிச்சையில் நம்ம நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். இவருக்குமே சரி பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுவுமே அந்த அடிப்பட்டதுனால வந்தது தான். அதுக்குமே நம்ம ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு ஆயில் கொடுக்குறோம். 2 hours ஒன்ஸ் இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ட்ரைனஸ் மாற ஆரம்பித்து அரிப்பெல்லாம் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். நேரில் சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? என் பேர் பிரபா மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் அண்ணனுக்காக கேட்கணும். என்ன வயதுமா அவருக்கு? 32 மேடம். உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அண்ணனுக்கு வயசு 32 ஆகுது மேம். ஒரு சைடு கை கால் வேலை செய்யவே இல்லை. இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. சரிம்மா, கீழே தலை சுற்றி எதுவும் விழுந்துட்டாரா? அதுலேருந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கா? எந்த மாதிரி வந்தது? இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. 6 மணிக்கு மேலே நல்லா குளிச்சுட்டு படுத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி இதாகி வாயெல்லாம் ஒரு சைடாக போயிட்டு. சரிம்மா, சுகர் பிபி எதுவும் ஹை லெவலில் இருக்கா? அது செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிபி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, பயப்பட வேண்டாம். இதுக்கு உள் மருந்துகள் மட்டும் பத்தாது, இதுக்கு சில சிகிச்சைகளும் கொடுக்கணும். வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய சில சிகிச்சைகளும் பண்ணும்போது தான் அந்த கை காலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பித்து அந்த செயலிழப்பு அப்படின்றது நார்மலுக்கு வரும். ஏன்னா அந்த ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்படுறவங்க பாதிப்பு வர வரைக்குமே அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வரப்போகுது அப்படின்றதே தெரியாது. நிறைய பேர் சுகர் பிபிலாம் செக் பண்ணாமே இருப்பாங்க. அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் இருப்பாங்க. டக்குன்னு ஒரு நாள் பிபி ஷூட்டப் ஆகியோ இல்லை அன்கண்ட்ரோல்டாக சுகர் வந்தோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தூங்கி எழுந்திருக்கும் போது ஸ்ட்ரோக் வருது, வெயிலில் போயிட்டு வந்தோடனே தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஒரு சைடு கை கால்களில் செயலிழப்பு வந்திருக்கலாம்.
அந்த மாதிரி வரவங்க தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஒரு சைடு கை காலில் வரக்கூடிய செயலிழப்பு மட்டும் இல்லாமல் 2 சைடுமே குவாட்ரிப்ளீஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சைட்லேயுமே செயலிழப்பு வந்தவங்கலாம் கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஃபுல் பாடிக்கும் தெரப்பீஸ் கொடுத்து, அதாவது பஞ்சகர்மா சிகிச்சைகளில் ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி கேலி ஒற்றடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொடி வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒற்றட சிகிச்சை, அதை தொடர்ந்து நம்ம சில வர்ம சிகிச்சைகள் கொடுத்து அந்த செயல் இழப்பை நார்மல் கொண்டு வரதுக்கு கால் பாதத்துக்கு ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்பு முடிச்சுகள் எல்லாமே கால் பாதத்தில் தான் இருக்கும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடும்போது மூளை வரைக்குமே ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில சிகிச்சைகள் கொடுத்து அவங்களுடைய கை காலில் இருக்கக்கூடிய செயலிழப்பை நார்மல் கொண்டு வந்து சப்போர்ட்டோடு வந்தவங்களுக்கு கூட சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம நடக்க வச்சுருக்கோம். அது மாதிரி பயப்பட வேண்டாம், உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. நேரில் சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 15 நாள் உள் மருந்துகள் ப்ளஸ் சிகிச்சைகள் சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், ஜெயா பேசுறேன். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாகர்கோவிலிருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு வந்து கேட்கணும். எனக்கு 35 வயசு ஆகுது. பேசுங்கம்மா. பையன் ஆயிடுச்சு. இந்த ஃபைப்ராய்டு பத்தி 20 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாள்? ஒரு 8 மாசம் மருந்து எடுத்துட்டு எனக்கு ஆனால் இன்னும் சரியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்காமா? அதிகமாக போகுதா ப்ளீடிங் உங்களுக்கு? இது அந்த மாதிரி நார்மலாக தான் இருக்குது. சரிம்மா, பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கா? அவ்வளோ ரெகுலரா இருக்கும். நான் 8 மாசம் மருந்து சாப்பிட்டு எனக்கு இன்னும் சரியாகல, கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. சரிம்மா, இது சரி பண்ணிடலாம். ஏன்னா 20 mm அப்படின்னும்போது சின்ன சைஸ் தான், 2 சென்டிமீட்டர் அளவு தான். இதனால் உங்களுக்கு சிம்டம்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கவங்களுக்குலாம் நிறைய ப்ளீடிங் இருக்கும். முக்கியமாக இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் அப்படின்றது ஒரு முக்கியமான அறிகுறியாக அந்த ஃபைப்ராய்டில் இருக்கும். என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் 2 பீரியட்ஸுக்கு நடுவில் இன்டர்மிட்டண்ட்டாக இன்னொரு ப்ளீடிங் வரும். 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ஸ்பாட்டிங் மாதிரியோ இல்லை ப்ளீடிங் மாதிரியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த டைமுக்கு தான் வரும், இந்த டைமுக்கு வராதுன்னே சொல்ல முடியாது. கண்டினியூஸாக 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை ப்ளீடிங் வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு அறிகுறிகள் எதுவுமே இல்லை, ஃபைப்ராய்டு மட்டும்தான் இருக்குது, அதுவும் 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதற்கு நம்ம மூலிகை மருந்துகளே நிரந்தரமாக அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் 7-8 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் நிறைய ப்ளீடிங்கோடலாம் வந்திருக்காங்க. ப்ளீடிங் ரொம்ப நிற்கவே இல்லை, 20 நாள் 25 நாளாக கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. ஃபைப்ராய்டும் நிறைய மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம மூலிகை மருந்துகளே ஃபைப்ராய்டை கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ஃபைப்ராய்டெக்டமிலாம் பண்ணிவிட்டு மயோமெக்டமி பண்ணி ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த ஃபைப்ராய்டு உருவாகிருக்கு, வேறு ஒரு இடத்துல இப்போ உருவாயிருக்குன்னு சொல்லி அதை ஆப்ரேஷனே பண்ணாமல் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்குலாம் கூட நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமாக அது 3 மாத சிகிச்சையில் கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். மாதவிடாய் மூலமாகவே கரைஞ்சி அது நார்மலுக்கு வந்துடும். நாகர்கோயிலில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குமா, நேரில் போய்ட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபைப்ராய்டு கரைகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிறப்பான மூலிகை கஷாயங்கள் மூலமாக நிரந்தரமாக உங்களுக்கு கரைஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த ஆஸ்துமான்ற கண்டிஷன் பொதுவாக அந்த சளி தொந்தரவு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறத தெரியும் நம்ம எல்லாருக்குமே. ஆஸ்துமான்ற கண்டிஷனுக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்கா டாக்டர்? ஆஸ்துமா அப்படின்றதுக்கு முக்கியமாக ஏஜ் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைக்கு கூட ஆஸ்துமா வரலாம், வயதானவங்களுக்கும் ஆஸ்துமா வரலாம். பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா சைல்டுஹுட் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் போதே லோ பர்த் வெயிட்டில், அதாவது குறைந்த பிரசவத்து இடையிலையோ இல்லை குறை மாதத்துலேயோ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த குழந்தையோட லங்ஸோட மெச்சூரிட்டி, அந்த ஏர் பேத்வேஸோட மெச்சூரிட்டி இதெல்லாம் எதுவுமே எல்லாமே கம்மியாக இருக்கும். ஒரு 34 வீக்ஸுக்கு பிலோ பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏர் பேத்வேஸில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏர்வேஸில் சில அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சளிச்சவ்வுகள் சரியாக உள்ள நிறைய சளி சேர்ந்துருக்கும். சில பேருக்கு நுரையீரல் எல்லாம் சரியான மெச்சூரிட்டி இருக்காது. அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு காமனாக ஒரு கோல்டு வந்தால் கூட சரியாகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ரொம்ப நாள்பட அது ஆஸ்துமாவை ஃபார்ம் ஆகும். அடல்ட் ஆஸ்துமாவை நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சின்னதாக ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்தாலோ இல்லை காமன் ஒரு கோல்டு வந்தாலோ கூட அவங்களுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நார்மலாகவே குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப லோவாக தான் இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கு 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வயதானவங்களுக்கு ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்குமே அவங்களுடைய இம்யூனிட்டின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதை மாதிரி இம்யூனிட்டியும் கம்மியாக இருந்து இந்த மாதிரி லோ பர்த் வெயிட்லேயும் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா கண்டிஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏஜ் குரூப் அப்படின்றது இந்த ஏஜில் தான் வரும், இந்த ஏஜில் வராது அப்படின்னே சொல்ல முடியாது. சைல்டுஹுட்
ஆஸ்துமானே இருக்குது. சைல்டுஹுட்லேருந்தே அவங்களுக்கு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நெபுலைசர் எடுத்தால் தான் மூச்சு ஃப்ரீயாக விட முடியுன்ற கண்டிஷன்லலாம் குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பஃப் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு பஃப் எடுத்துகிட்டு போகக்கூடிய கண்டிஷன்லாம் குழந்தைங்க இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய லங்ஸோட மெச்சூரிட்டி மட்டும் ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. அவங்களோட இம்யூனிட்டியுமே நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும். குழந்தைங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான சில மருந்துகளோடு சேர்த்து உள்ளே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை கரைக்கிறதுக்கான மருந்துகளும் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ சிவியரான சிம்டம்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்துமாலேருந்து ரொம்ப வயதானவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்துமாவோடு சேர்ந்த சிஓபிடி கண்டிஷன், அதுலேயும் வந்து ஆஸ்துமா தொந்தரவுகள் வரும். நாள்பட்ட ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருக்கவங்க, 40 வருஷத்துக்கு மேலே ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, இப்போ ஸ்மோக்கிங்கை விட்டுட்டேன் ஆனாலும் ஆஸ்துமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 60 வயது 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிஓபிடி கண்டிஷனில் வரக்கூடிய ஆஸ்துமா, இந்த மாதிரி எல்லாவற்றுக்குமே நம்ம மூலிகை மருந்துகளில் உள்ளே இருக்கக்கூடிய சளியை முழுமையாக கரைச்சி அந்த கபநாடியை நார்மலுக்கு சமநிலையில் கொண்டு வரும்போது அதையுமே நம்ம நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்க அத்தைக்கு தான் மேம். சொல்லுங்கம்மா, என்ன வயதாகுதா உங்களுக்கு? அவங்களுக்கு 52 வயசு மேம். சரி, சரி, அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வந்து 15 வருஷமா இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு மேம், 15 வருஷமா இருக்கு மேம். சரிம்மா, பஃப் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க யூஸ் பண்றாங்க. ரொம்ப மூச்சு திணறுது நம்ம படி ஏறும் போது வைக்கும் போது. அப்புறம் அந்த ட்ரெஸ் டைட்டா போடும்போது கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க அவங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சது, இல்லைன்னா இருமல் வர ஆரம்பிச்சு. சரிம்மா, ஏஜ் என்ன உங்களுக்கு? 52. சரிம்மா, ஆஸ்துமா வரக்கூடிய ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் அந்த 40 வயதுக்கு மேலே நிறைய பேருக்கு வந்து ஆஸ்துமா தொந்தரவு வருது. ஏன்னா சின்ன வயதுலேருந்தே அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளமாக இருப்பாங்க. ஒரு 40-50 வயது நெருங்கும் போது அது ரொம்ப சிவியராக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளுடைய கப உடம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மேலே தான் நம்ம பாடி வந்து கபத்தோடைய நேச்சருக்கு வந்து மாறும். அப்போ அந்த டைமில் ஆல்ரெடி ஆஸ்துமா இருந்தவங்களுக்கு அது பர்சிஸ்டன்ட் ஆஸ்துமாவாக நாள்பட இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்துமாவாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் அதுக்கு பஃப் இன்ஹேலர் எடுத்துக்கிட்டாலும் அது கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். முதல்ல 2-3 டைம் எடுத்திருப்பீங்க, 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 டைம் 15 டைம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பஃப்பு மட்டும் கிடையாது, சில ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸும் சேர்த்து கூட எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கை நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் போட்டால் தான் எனக்கு மூச்சு ரொம்ப ஃப்ரீயாக போகுது, அதனால் கண்டினியூஸாக அது எடுக்கும்படியாக இருக்குது, விடவே முடியல, ஒரு நாள் விட்டால் கூட சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட்ஸ் எதுவும் இல்லாமல் பஃபோ இன்ஹேலரோ இல்லை நெபுலைசரோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிரந்தரமாக வந்து சரி பண்ணுறதுக்கு சில பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த உள்மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா சிகிச்சைகள்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவுக்குன்னு சிறப்பாக நம்ம மூக்கின் மூலமாக மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி அதை தொடர்ந்து வந்து ஒரு மூலிகை புகை உள்ளே செலுத்தக்கூடிய ஒரு தூமபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டு டைட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நாள்பட்ட ஒரு சிம்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்திலே ஆஸ்துமா கண்டிஷனில் இந்த மாதிரி செஸ்ட்டு டைட்னஸ் அப்படின்ற ஒரு சிம்டம் வந்து இருக்காது. நாள்பட அது இருக்கும்போது தான் நெஞ்சை இறுக்கி பிடிக்கிற மாதிரி யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும். அதற்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பொடி கிளி ஒற்றடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடி வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒற்றட சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாக அந்த தொந்தரவு வந்து 15 நாளுக்குள்ளே வந்து சரி பண்ணுறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலோட கீழே டி நகர் ஹவேகுலர் ரோடில் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 15 நாள்லேருந்து 2 மாதங்கள் உள்மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும், நிரந்தரமாக அந்த ஆஸ்துமாவை குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? 25ங்க. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்குங்க. எவ்வளோ நாளாக இருக்குமா? அது ஒரு 5-6 வருஷமாவே இருக்குங்க. சரிம்மா. அப்ப வந்து பீரியட்ஸும் வந்து ரெகுலரா வராது. இந்த 1 மாசம் தள்ளி 2 மாசம் தள்ளி அப்படிதாங்க வரும். ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? பார்த்தவங்க நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, வெள்ளைப்படுதல்ல எதுவும் ஸ்மெல்லையோ இல்லை அடிவயிறு வலியோ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? வலியும் இருக்கு, வந்து வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு. ஓகேம்மா, காமனாக அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் வெள்ளைப்படும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து பிசிஓடி இருக்கிறதுனால வெள்ளைப்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. பிசிஓடி அப்படின்றது உங்களுடைய சினைப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சினைப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்க்கட்டிகள்னால வரக்கூடிய ப்ராப்ளம். இதனால உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்குமே தவிர காமனாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்காது. அது நார்மல் தான். பிசிஓடி இருக்கிறதுனால வந்து வெள்ளைப்படுது அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வெள்ளைப்படுதலில் கண்டினியூஸாக வருஷக்கணக்காவோ மாதக்கணக்காவோ வச்சு
வச்சுட்டே இருக்கக்கூடாது. காமனாக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா பீரியட்ஸுக்கு பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ தான் நார்மலாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு மாதக்கணக்காக இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஃப்ளோவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது கலரில் சேஞ்சஸ் இருக்குது, எல்லோயிஷ் கலர்லேயோ இல்லை க்ரீனிஷ் கலர்லேயோ கலரில் சேஞ்சஸ் வருது, ஃபவுல் ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கணும். கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை வெஜைனல் சைட்லேயோ உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷனோ இல்லை புண்ணோ இன்ஃபெக்ஷனோ ஆயிருக்கு அப்படின்னா தான் வெள்ளைப்படுதல் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த ஓவலேஷன் டைமில் வெள்ளைப்படுதல் இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம். இந்த மாதிரி அரிப்போ அடிவயிறு வலியோ வெயிட் லாஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மருந்துகள் எடுத்துக்கணும். வெள்ளைப்படுதல் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியுமே வீட்டில் வந்து குளிர்ச்சியான பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி குளிர்ச்சியான காய்கறிகள், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். பச்சையாகவே நிறைய வந்து இந்த சொரக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் பச்சையாக வந்து நம்ம அரைச்ச ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றாழை ஜூஸ்லாம் வந்து ரெகுலராக ஒரு வீக்லி 2 days இல்லை 3 days நம்ம ஃபாலோ பண்ணாலே வெள்ளைப்படுதல் வந்து காமனாக ஒரு உடம்பு ஹீட்னால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நார்மலுக்கு வந்துடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வேணி பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்துமா? பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காண்டி. அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. அவங்களால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ஓகே, மோஷன் கூட அவங்களால எழுச்சி போக முடியல. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. ம் கை கால் ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க. கால் வந்து முட்டு ரொம்ப வலின்னு சொல்றாங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியல அவங்களால. சரிம்மா, மூட்டில் மட்டும்தான் வலி இருக்கா இல்லை கை விரல்ல கால் விரல்லாம் வலி இருக்குங்களா? விரல்ல கூட வலி இருக்கு, சில நேரம் கை கால்லாம் வீங்குது. சரிம்மா, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா? ஆமாங்க, எடுத்திருக்காங்க. சரிம்மா, கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பெயின் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி கை விரல்ல கால் விரல்லாம் வலி இருக்கும். காமனாக முதல்ல பெரிய பெரிய ஜாயின்ஸில் தான் வெளியே ஸ்டார்ட் ஆகும். மூட்டு வலி அப்படின்ட்டு நிறைய பேர் மூட்டு வலிக்காக மருந்து எடுத்துப்பாங்க, மூட்டில் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுப்பாங்க, மூட்டில் வந்து நிறைய பேர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்கிறது வந்து தெரியும். முடக்குவாதத்துலேயும் ஒரு காமனான ப்ராப்ளம், அதுவும் ஒரு ஆர்த்ரைட்டிஸில் ஒரு கண்டிஷன் தான். அப்போது அவங்களுக்குமே மூட்டு வலியும் வந்து வரலாம். மூட்டு எலும்பு தேய்மானத்தினாலையும் முடக்குவாதத்தோடு சேர்ந்து மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்ற கண்டிஷன்லேயும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோடு சேர்ந்து முடக்குவாதமும் கூட வரலாம். அம்மாவுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இதற்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்து தான் அதை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை மருந்துகளே இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகளை மட்டுமே குணப்படுத்தக்கூடிய வசதியும் இருக்குது. நம்ம பஞ்சகர்மா சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு ஃபுல் பாடிக்கும் ஆயிலே இல்லாமல் மூலிகை பொடி வச்சே நம்ம கொடுக்கக்கூடிய மசாஜ் தெரப்பி, ஃபுல் பாடிக்குமே வர்ம சிகிச்சைகள், அது மாதிரி தாரான்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், ஃபுல் பாடிக்கும் மூலிகை கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு நம்ம போட்டு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தாரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து முடக்குவாதத்தோடைய சிம்டம்ஸை நல்லா குறைச்சி அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ்க்கு வந்துடும். இதெல்லாம் 2-3 மாதத்துக்குள்ளே நார்மலுக்கு வந்துடும். அதோடு சேர்ந்து மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கும் சில பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அதை குணப்படுத்திடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 15 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் வந்து பாக்கியா பேசுறேன். ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ராணிப்பேட்டையில பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. என்ன வயதுமா? எனக்கு 60. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே அடி வயிறு ஒரு அடி இந்த தொப்புல கீழே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா கேஸ், அதாவது பழம், இது மாம்பழமோ இல்ல வேற கேஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிட்டா உடனே ஏப்பம் வருது. அப்புறமா கீழேயும் கேஸ் இருக்குது. ஆனா லெட்டின் வராம இருக்கும், கேஸ் தான் தெரியும். சரி. அதுக்கப்புறம் எப்பவுமே தூக்கத்துல கூட அடிவயிறு வலிக்கிற மாதிரியே இருக்கு. தூக்கத்துல மோஷன்லாம் ஃப்ரீயா போகுதாமா உங்களுக்கு? ஏதாவது மோஷன் ஓரளவு பரவாயில்லைங்க, ஃப்ரீயா போறோம். ஓரளவுக்கு ஏதாவது குடிச்சு நல்லா போயிடுறோம். ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா வயிற்றுல? இல்ல மேடம். சரி. முதல்ல எடுத்துருக்கேன். சரிம்மா, ஒரு வாட்டி வந்து நம்ம ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். தொப்புளுக்கு கீழே வந்து வலி இருக்குது அப்படின்னா அது அந்த இடம் வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்துச்சு அப்படின்னா தான்
அந்த தொப்புளுக்கு கீழே வந்து பெயின் வந்து இருக்கும். பிளாடர் அப்படின்றது நம்மளுடைய சிறுநீர் பை. அந்த சிறுநீர் பையில் வந்து யூரின் நமக்கு என்னதான் வெளியில் போகுது அப்படின்னாலும் ரெசிடுவல் யூரினா உள்ளே தேங்குது, நிறைய யூரின் உள்ளே தேங்குது அப்படின்னா அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் குத்துற மாதிரியான பெயின் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகளோ சின்ன சின்ன ஃபைப்ராய்ட், சீட்லிங் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கட்டிகள் இருந்தாலும் அந்த ஃபைப்ராய்டுனாலேயும் உங்களுக்கு கீழ் வயிற்று பகுதிகளில் குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாகும், சாப்பாடு சரியாக ஜீரணமாகாது. இதுவுமே இந்த ஃபைப்ராய்டு பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். அதனால் ஒரு முறை நீங்கள் யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்துக்கோங்க. ஸ்கேனில் வந்து உங்களுக்கு பிளாடர் நார்மலாக இருக்கா, இல்லை யூட்ரஸ் நார்மலாக இருக்கா, கீழ் வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நார்மலாக இருக்கா, ஓவரிஸ்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றது வந்து தெரிய வரும். ஒரு முறை ஸ்கேன் எடுத்துகிட்டு என்ன ப்ராப்ளமோ அதற்கான சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போது கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படின்னா அது கரைகிறதுக்குமே நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் அந்த மோஷன் டைட்னஸோ இல்லை வந்து அந்த வயிற்று பகுதியில் சேரக்கூடிய கேஸ் ப்ராப்ளம் தான் சொல்கிறீங்க. ஃபைப்ராய்டுக்கான சிம்டம்ஸாக கூட அது வந்து இருக்கலாம். நீங்கள் ஒரு முறை ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்து முறையாக அதற்கு சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நிர்மலா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தென்காசில இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? 28. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து சைனஸ் மாதிரி தெரியுது. ஒரு 3 வருஷமா இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. தலை அடிக்கடி பாரமா ஆகுது. சரிம்மா. மூக்குல இருந்து தண்ணியா வருமானு இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா தள்ளி முழுகும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு தொண்டைக்குள்ள. சரிம்மா. இப்போ மூச்சு விடுறது வந்து உங்களுக்கு நார்மலாக மூக்கில் விடுறீங்களா இல்லை வாயில் மூச்சு விடுறீங்களா? வாயில தான் சொல்றேன். சரிம்மா. ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களா ஃபேஸ்க்கு? இப்போதைக்கு எதுவும் பார்க்கல. எவ்வளோ நாளாக இருக்குது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு? இப்போ இந்த ஒரு 3 மாசமா தான் ரொம்ப ஹெவியா ஆகுது. சரிம்மா, அது பயப்பட வேண்டாம். நாள்பட்ட சைனசைட்டிஸாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாகும். அது சளியில் வந்து ஸ்மெல் வருது, மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கில் வந்து மூச்சே விட முடியாமல் வாயில் தான் மூச்சு விட்றீங்க அப்படின்னா மூக்கில் நேசல் பாலிப் வரைக்கும் உருவாகிருக்கலாம். ஏன்னா மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வர தான் உங்களுக்கு மூக்கில் வந்து ஸ்மெல் வந்து வராது, மூக்கில் வந்து சுவாசம் இருக்காது, வாயில் சுவாசம் இருக்கும், நைட்டில் வந்து கொரட்டை சவுண்டு வரும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாள்பட்ட சைனசைட்டிஸாக இருக்கும்போது தான் இருக்கும். ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். இப்போது அது எல்லாமே ரொம்ப சிவியர் ஆகிருக்கலாம். அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றுறது, சில்லுன்னு பொருட்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உணவுப் பொருள்லேயே நிறைய பால் பொருட்களும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால், டீ, காஃபி இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கபத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சைனசைட்டிஸ்க்குன்னு சிறப்பாக சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். முகத்துக்குன்ட்டு ஃபேஷியல் ஸ்டீம், தலைக்கான ஹெட் மசாஜ், இது மாதிரியான மூலிகை பொடி வச்சு நம்ம வந்து தலைக்கான மசாஜ் தெரப்பியெல்லாம் கொடுக்குறோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய அந்த மசாஜ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வற்றி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய சைனஸ் கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய நீர், அந்த தேவையில்லாத நீர் எல்லாம் ட்ரைன் ஆகும்போது சைனஸ் நிரந்தரமாக குணமாக ஆரம்பிக்கும். மூக்கில் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை குறைக்கிறதுக்குமே நம்ம நசியம் சொல்லக்கூடிய மூக்கில் மூலமாக சொட்டு மருந்து ஊற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறோம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சைனசைட்டிஸ் நாள்பட்ட இருந்துட்டு இருக்கும்போது 2 மாத சிகிச்சையில் அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஆஸ்மா பற்றி பேசணும். இதே மாதிரி சைனசைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் கூட இந்த சைனஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது தலை பாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வின்னு தெரிக்குதும்பாங்க. நீர் நிறைய அடிக்கடி கோத்துட்டே இருக்கும். தலைக்கு குளிக்கிறதுக்கு கூட அவங்க வந்து பயப்படுவாங்க. வீக்லி ஒன்ஸ் தலை குளிக்கணும்னால பயந்துட்டு தலைவலி வந்துருமோ அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த சைனசைட்டிஸ் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். சைனசைட்டிஸ் அப்படின்றது வந்து ஆஸ்துமாலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆஸ்துமா அப்படின்றது ஃபுல்லாகவே நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஆனால் சைனசைட்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய முகத்தை தான் வந்து டார்கெட் பண்ணும், முகத்தை மட்டும்தான் வந்து பாதிக்கும். ஏன்னா சைனஸ் குழிகள் அப்படின்னாலே நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு 8 வகையான காற்று குழிகள் இருக்குது. கண்களுக்கு மேலே 2, கண்ணுக்கு கீழே 2, கண்ணுக்கு பேக் சைடில் 2, அது மாதிரி 2 கண்களுக்கும் நடுவு பகுதியில், மூக்கு பகுதிகளில் 2, இந்த மாதிரி ஒரு 8 விதமான காற்று குழிகள் இருக்குது. வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல.
அந்த எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் நீர் கோர்க்குதுனால உள்ள நீர் இருக்குது, அந்த நீரில் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்றது சொல்லுவோம். நிறைய பேர் சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கேள்விப்படுவோம். சைனஸ் அப்படின்றது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், எல்லாருடைய முகத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதில் நீர் கோர்க்குது அப்படின்னா தான் அது அப்நார்மல். அதில் வந்து நீர் கோர்க்குது, அது இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலி வந்து கொடுக்கும். தொடும்போது அந்த டெண்டர்னஸ் இருக்கும், தொடும்போது அழுத்தி பார்க்கும்போது கண்களுக்கு மேல் சைடில், புருவத்தில், கண்ணுக்கு கீழே, அந்த மூக்கு பகுதியெல்லாம் அழுத்தினாலே தொட்டாலே வந்து வலி இருக்கும். காலையில் எழுந்தோடனே முகமே அதைச்ச மாதிரி ஃபேஸ் பஃபினஸ் வந்து இருக்கிறது, கீழே குனிஞ்சிட்டு நிமிரும்போது தலை பாரமாக இருக்கும், அது மாதிரி மூக்கில் வந்து சுட்டு சுட்டாக தண்ணி வந்து மழை தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும். காலையில் எழுந்தோடனே அடுக்கு தும்மல் வந்து கண்டினியூஸாக ஒரு 15-20 தும்மல் மேலே கண்டினியூஸாக தும்முவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் வர வரைக்கும் 10 மணி 11 மணி வரைக்கும் மூக்கில் வந்து தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். தலை பாரம் இருக்கும், தலை வலி அடிக்கடி வரும், ஒத்த தலைவலி மாதிரி அடிக்கடி வரும், கண்ணிலேருந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு சைடாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு சைடு படுத்து தூங்குறதுனால அந்த ஒரு சைடு இருக்கக்கூடிய நீர் எல்லாமே இன்னொரு சைடு ஃபுல்லாக அந்த கிராவிட்டிக்காக ஃபுல்லாக இறங்கி கீழே வந்துடும். அப்போது எந்த சைடு நிறைய ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கோ அந்த சைடு அவங்களுக்கு தலையில் தலைவலி வருது, தலை பாரமாக இருக்கும், கண்ணோடு சேர்ந்து அந்த மைக்ரைன் மாதிரியான ஒரு பெயின் வந்து இருக்கும். இதெல்லாம் காமனாக அந்த சைனசைட்டிஸில் வரக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸ் சிம்டம் நாள்பட வந்துட்டே இருக்கும்போது கூட அது ஆஸ்துமாவை வந்து மாறாது. ஆஸ்துமா அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நுரையீரல் பகுதிகளையும் நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய காற்று பாதைகளையும் மட்டும்தான் வந்து பாதிக்கும். சைனசைட்டிஸ் நாள்பட போகும்போது என்ன ஆகும்னா மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட்ட ஒரு தொந்தரவாக மூக்கின் உள்ளே வந்து ஒரு சைடோ இல்லை 2 சைடோ சின்னதாக திராட்சை கொத்து மாதிரி சின்னதாக வந்து ஒரு சதை மாதிரி வளர ஆரம்பிக்கும். அது வந்து சதையோட வளர்ச்சி கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேசல் போனில் வந்து ஒரு பல்ஜ் வந்து வர ஆரம்பிக்கும். உள்ளே வந்து அந்த போனே வந்து வளைய ஆரம்பிக்கும். எஸ் ஷேப்பில் வந்து போன் வளைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரது வந்து பார்ப்போம். அப்போ ஒரு சைடு மூக்கில் வந்து சதை வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு சைடு வந்து மூக்கு தண்டே வந்து வளைய ஆரம்பிச்சிடும். நேசல் செப்டல் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட்ட தொந்தரவாக அந்த சைனசைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது 15-20 வருஷத்துக்கு மேலே சைனசைட்டிஸ் இருக்குது, மருந்து எடுத்தால் வந்து நல்லா இருக்குது, மாத்திரை இது அலர்ஜி மாத்திரை போட்டால் அந்த தும்மல் இருமல்லாம் இல்லாமல் இருக்குது, கண்டினியூஸாக மாத்திரை விட்டால் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருஷக்கணக்காக 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே அந்த சைனசைட்டிஸ் வச்சுட்டே இருக்கவங்களுக்கு நேசல் பாலிப்பும் வரலாம், மூக்கு தண்டே வந்து வளையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாமே ஒரு கிரானிக் சைனசைட்டிஸ் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வந்துருச்சோ இல்லை வந்து மூக்கு தண்டே வளைஞ்சிருச்சோ அப்படின்ற பயம்லாம் இருக்க வேண்டாம். காமனாக ஒரு கோல்டு இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் தான் சைனசைட்டிஸ்லையும் இருக்க ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்படி நாள்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இது வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து சரி பண்ணலாம். நிறைய பேர் வந்து அந்த நேசல் செப்டல் டீவியேஷன் வரைக்கும் வந்துருச்சு, நேசல் பாலிப் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணி அந்த நேசல் பாலிப்பை ரிமூவ் பண்ணுறாங்க. எத்தனை டைம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேசல் பாலிப்பை ரிமூவ் பண்ணினாலும் திருப்பி அந்த நேசல் பாலிப்புன்றது வளரதான் செய்யும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் பேத்வேஸில் ஏர் கேவிட்டிஸில் ஃபுல்லாகவே நீர் கோர்த்துருக்கு. அந்த நீரில் இன்ஃப்ளமேஷன் இருக்க அந்த நீரை நம்ம வெளியில் எடுக்காமல் சதை வளர்ச்சியை வந்து நார்மல் கொண்டு வரவே முடியாது. எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட இன்ஃப்ளமேட்டட் நீரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி வெளியில் எடுக்கும்போது தான் மறுபடியும் அந்த சதை வளர்ச்சின்றது உருவாகாமல் இருக்கும். நிறைய பேர் 2 டைம் 3 டைம் வந்து நேசல் பாலிப்பை ரிமூவ் பண்ணியிருக்கேன், நேசல் செப்டல் டீவியேஷனுக்கே நான் வந்து சர்ஜரி பண்ணி அதை நேராக்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு கூட சைனசைட்டிஸில் நாள்பட்ட இருக்கக்கூடிய உள்ள நீர், அந்த தேவையில்லாத நீரை வந்து கரைச்சி வெளியில் எடுக்காமல் திருப்பி உங்களுக்கு எத்தனை டைம் ஆப்ரேஷன் பண்ணினாலுமே உள்ள சதை வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்களுக்கு கூட உள்ள நேசல் பாலிப்பை வந்து 2-3 டைம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், 2-3 டைம் வந்து சர்ஜரி பண்ணி மூக்கு தண்டே வந்து வளைஞ்சிருக்கு, அதையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமும் சதை வளர்ச்சி வந்து வருதுன்னு சொல்லி நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த மூக்கு தண்டே வந்து வளைஞ்சிருக்கும், உள்ளே வந்து ஷேப்பே வந்து எஸ் ஷேப்பில் வந்து மாறி இருக்கும். அந்த ஏர் கேவிட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா 5-6 குழிகளுக்கு மேலே வந்து நிறைய நீர் கோர்த்துருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கவங்களுக்கு கூட உள்ளே இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி, உள்ளே இருக்கக்கூடிய நீரை ட்ரைன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை நம்ம ஆப்ரேஷனே இல்லாமல் நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆர்காட்லேருந்து பேசுகிறோம் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயதுமா? 26. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. இஷ்டமா இருக்கும் டாக்டர் எனக்கு. சொல்லுங்கம்மா. மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா? புரியல.
மோஷன்லாம் ஃப்ரீயாக போகிறீங்களா? இல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. எவ்வளோ நாளாக இருக்குமா ஃபிஸ்டுலா பிரச்சனை? ஒரு 2 வருஷமாவே இருக்கு. இப்போ ஃபிஸ்டுலாவும் ஃபார்ம் ஆயிருக்கு டாக்டர். எனக்கு என்ன பண்றது? ப்ளீடிங் இருக்கா மோஷன் போகும்போது? எப்பயாச்சும் ஒரு வாட்டி வரும். இப்போ அந்த பாதையில இருந்து பில் வந்துட்டு இருக்கு. சீல் வருது. சரிம்மா, ஃபிஸ்டுலான்றது வந்து ஒன்றும் கிடையாது. நாள்பட நீங்கள் வந்து அந்த வெடிப்பு, ஆசன வாயில் இருக்கக்கூடிய வெடிப்பை வந்து நாள்பட வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அந்த இடம் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது அப்படின்னா வேறு ஒரு சைடு உள்பகுதியில் ஓப்பனிங் வர ஆரம்பிச்சு பக்கத்துலேயோ இல்லை வந்து ஆசன வாய் சுற்றி வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ ஓப்பனிங் வர ஆரம்பிச்சு அதுலேருந்து சீல் வரும், தண்ணி மாதிரி வடியும், சில டைம் பிளட்டே கூட அந்த சைடு வரும். அதையும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து அது வழியாகவும் மோஷன் வந்து வெளியில் வரும். அந்த இடத்துலையும் ஓப்பனிங் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் இதை வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை ஆரம்பத்திலே நம்ம சில மூலிகை மருந்துகள் வச்சு இதை சரி பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பைல்ஸுக்கான ஆப்ரேஷன், ஃபிஸ்டுலாக்கெல்லாம் சர்ஜரி பண்ணிட்டு வராங்க நம்ம ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு. சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் வந்து திருப்பியும் வந்து பைல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, திருப்பியும் ப்ளீடிங் வருது, வேறு ஒரு இடத்துல இருந்து ப்ளீட் ஆகுது, வேறு ஒரு இடத்துல வலி இருக்குது, ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பெயின் இல்லை, வேறு ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் பைல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில், ஃபிஸ்டுலா இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணக்கூடிய சர்ஜரி பண்ணினாலுமே வேறு ஒரு இடங்களில் பைல்ஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். நம்ம அது எல்லாவற்றையும் மூலிகை மருந்துகள் கொண்டு நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் பைல்ஸுக்குன்ட்டு சில சிறப்பான மூலிகை டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ப்ளீடிங்கோடு வரக்கூடிய பைல்ஸு கூட ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில மூலிகை பவுடர் வந்து கொடுக்குறோம். இதை ரெகுலராக எடுக்கும்போது ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு, கான்ஸ்டிபேஷன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சரியாக ஆரம்பிச்சு அந்த பெயின், மோஷன் போகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குத்துற மாதிரியான சென்சேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்களுக்கு பைல்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் சரி, அது நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலோட கீழே ஆம்பூர்லேயும் இருக்குது, நேரில் போயிட்டு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. பைல்ஸு, ஃபிஸ்டுலா, ஆனல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வு கொடுக்குறோம். சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். சைனோசிட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சைனோசிட்டிஸ்க்கு ஒரு சின்ன டிப் எங்களுக்காக சொல்லுங்கள். சைனசைட்டிஸ் அப்படின்றது வந்து முகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பாதிக்கிறதுனால நிறைய பேர் தலைவலி இருக்கும், தலைக்கு குளிக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி தலைக்கு வந்து குளிக்காமல் இருக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட ஹீட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சு மேலே தட்டு வச்சு மூடுறோமோ, மேலே இருக்க தட்டில் நீராவி கோர்க்கிற மாதிரி நம்மளுடைய தலையிலையும் பாடி ஹீட்னால நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அதனால வரக்கூடிய சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப நிறைய பேருக்கு இருக்குது. அந்த ஹீட்டு தெரியாமல் நிறைய பேர் தலைவலி வரும்னு சொல்லி தலைக்கு குளிக்காமல் இருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி சில ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது தலைக்கு வந்து ஆயில் வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சைனசைட்டிஸ் எவ்வளோ நாள் பட இருந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம தைரியமாக வந்து தலை குளிக்கலாம். நமக்கு அந்த கோல்டுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே வந்து வராது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நொச்சி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அந்த நொச்சி இலைகளை எடுத்துகிட்டு வந்து கோகோனட் ஆயிலில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த கோகோனட் ஆயிலில் அந்த நொச்சி இலைகளை ஒன்று ஒன்றா போட்டு அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா பொரித்து அதை வந்து எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆயிலில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு, ஒரு 2 மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆயிலை வந்து தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெட் பாத் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கோல்டோடைய சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகாது. தலைக்கு குளிச்ச உடனே சில பேருக்கு வந்து தும்மல் அதிகமாக இருக்கும். அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்லாம் தலை குளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 10-15 தும்மல் கண்டினியூஸாக இருக்கும். அதை தொடர்ந்து மூக்கில் வந்து நீர் வடியும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலை பாரமாக இருக்குன்னுவாங்க, நைட்டில் தூங்கும்போது தலைவலி வந்துடுதுன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி ஆயில் பாத் வச்சு நம்ம குளிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆயிலை தலையில் மட்டும் வைக்காமல் கால் பாதத்துலேருந்து தலை வரைக்கும் கீழேருந்து மேல் பக்கமாக வச்சு லாஸ்ட்டில் நம்ம தலைக்கு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து ஹெட் பாத் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸோட சிம்டம்ஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அறிகுறிகளும் அதிகமாக வந்து தெரியாது. சூப்பரான டிப் கொடுத்துருக்கீங்க டாக்டர். அதே மாதிரி ஆஸ்துமாவுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆஸ்துமா வந்து நைட் டைம் தூங்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ப்ரீத் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், என்னோட லங்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் சளி தொந்தரவு அப்படின்றது நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் தான் கட்டிகிட்டு இருக்கும். அந்த நாள்பட்ட நெஞ்சு சளியாக கட்டிகிட்டு இருக்கும். குழந்தைங்களே கூட சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அந்த கையிலே பஃப்பை வந்து ஸ்கூலுக்கு கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து மூச்சு திணறல் காரணமாக ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடிய கண்டிஷன்லலாம் நிறைய குழந்தைங்க இருக்கிறத பார்க்குறோம். வயதானவங்களுக்கும் அதே மாதிரி தான். பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு போகிறதுக்கு கூட மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டிலே வந்து சில மூலிகை
பொருள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சில பேருக்கு வீசிங் வர்றது, ஆஸ்துமா வர்றது முன்கூட்டியே தெரியும். எனக்கு வீசிங் வரப்போகுது, மூச்சு திணறல் வரப்போகுது, ஒரு மாதிரி இருக்குது, இளைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ஒரு 2 தும்மல் 3 தும்மல் போடும்போதே இந்த மாதிரி மெடிசன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய மெடிசன் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இது 4யுமே நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு 2 கிராம் அளவுக்கு மொத்தமாகவே எடுத்துட்டு தனித்தனியாக வறுத்து மொத்தமாக வந்து பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில், மதியானம், நைட்டு 3 நேரம் ஃபுட்டுக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து தேனில் கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை ரெகுலராக வந்து பிஃபோரே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப சிவியர் ஆகாமல் காமன் கோல்டு வந்தால் கூட அது 2 நாள் 3 நாளுக்குள்ளே சரியாயிடும். ரொம்ப நாள்பட சைனசைட்டிஸாவோ இல்லை ஆஸ்துமாவோ மாறாது. நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? என்னம்மா? ஓகேம்மா, ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரக்டா ஃபோன்ல பேசுறீங்களா? ஓகேம்மா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா, நெட்வொர்க்ல நின்று பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன தொந்தரவு சொல்லுங்க. விட்டு விட்டு வருது, வயிறு வந்து ஓவரா அதிகமான வயிறு வந்து. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது இந்த தொந்தரவு? இப்போ சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? சரிம்மா, சரிம்மா. இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸு காரணம் நீர்க்கட்டிகள் தான். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னாலே அதனால் வரக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சில பேருக்கு நீர்க்கட்டி இருக்குன்றதே தெரியாமல் இரெகுலர் பீரியட்ஸோடே வந்து இருப்பாங்க. இதுதான் நார்மல் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போது சின்ன பசங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 14 வயசு 15 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த டீனேஜஸில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் காமனாக நிறைய பேருக்கு வருது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறோம், பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய கொடுக்குறோம், ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பிசிஓடி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீர்க்கட்டி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலே இர்ரெகுலர் பீரியட்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம், சில பேருக்கு வருடத்துக்கே ஒரு டைம் 2 டைம் வரலாம். இப்போவே அதற்கான சிகிச்சைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நாள்பட அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடிக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கணும். பீரியட்ஸ் வருது அப்படின்னா ஒரு 10 ml அளவுக்கு ஃபஸ்ட்டு 3 days வந்து எடுத்துக்கணும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வரும்போது இதோடு சேர்ந்து சில மூலிகை டேப்லெட்ஸு, கஷாயங்களும் கொடுப்போம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது 2 மாதங்கள் 3 மாதத்தில் பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒரு 32 நாளுக்குள்ளே, 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளே கரெக்டாக வந்து வர ஆரம்பிக்கும். 3 மாதத்துலேயே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். பிசிஓடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு நார்மலுக்கு வந்துடும். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போது இந்த ஆஸ்துமா, இந்த சளி, இந்த மாதிரியான உடல் தேகம் இருக்கக்கூடியவங்க என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தவிர்க்கணும் டாக்டர்? ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க முக்கியமாக தவிர்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்தோன்னா கபம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். ஏன்னா அவங்களுடைய நாடி நடை பார்த்தோம் அப்படின்னா கப நாடியோட அளவுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சமநிலையே இல்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கபம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், முக்கியமாக பால் பொருட்கள், இனிப்பான பொருட்கள், நீர் காய்கறிகள், ரொம்ப குளிர்ச்சியான கீரை வகைகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நிறைய சிறுதானியங்களும் முளைக்கட்டின பயிர் வகைகள் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும். மிக்க நன்றி டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் ஆஸ்துமா பற்றின நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி நேர்களே. இன்றைய டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.